ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, மார்கெப்பம் வந்திருக்கிறோம். மார்கெட்டில் சில ட்ரெயின்கெல்லாம் கேன்சல் ஆகுதுங்களாம். ஏப்ரல் 4th ஏப்ரல் 9th வரைக்கும். எந்தெந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் 7 மணிக்கு எடுப்பாங்க, 7 o'clock. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மார்கெப்போ 9 மணிக்கு வரும். அந்த ட்ரெயின் வந்து மார்கெப்போ பங்கார்பேட் டு மார்கெப்போக்கு தான் கேன்சல் ஆகுதுங்களாம். பெங்களூரில் எடுத்தாங்கன்னா அது வந்து பங்கார்பேட்டைக்கும் வருதுங்களாம். பங்கார்பேட்லேருந்து மார்கெப்போ வர்றது இல்லைங்களாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பங்கார்பேட்லேருந்து எடுக்கிறாங்களாம். ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 66546 அந்த நம்பரு. அது பார்த்தீங்கன்னா பங்கார்பேட்டில் கேர்பேட்டும் போவோம். கேர்பேட்லேருந்து 11:10 எடுத்து அது பார்த்தீங்கன்னா திருப்பி மார்கெப்போ வருதுங்களாம். கேஜிஎஃப் ட்ரெயின் மட்டும்தான் கேட்குறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு, கேஜிஎஃப்பில் அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயின்களை கேன்சல் பண்ணுறாங்க. அதே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம், லால்பாக், காக்கிநாடா, பாட்னா, கேரளா ட்ரெயின் எல்லாம் போகுது, கொச்சுவலி எல்லாம். அதெல்லாம் ட்ரெயின் கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேஜிஎஃப் ட்ரெயின் மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. சில எஸ்என்விடி பங்கார்பேட்லேருந்து போகிறது கேன்சல் ஆகிருக்கு. பங்கார்பேட்டை பெங்களூர்லேருந்து பங்கார்பேட்டைக்கும் வருதுங்களாம். பங்கார்பேட்லேருந்து கேஜிஎஃப்க்கு வர்றதுக்கு ஆகலைங்க ட்ரெயின். பங்கார்பேட்லேருந்து கேஜிஎஃப்க்கு வர ட்ரெயின் வர்றது இல்லைங்களாம். அங்கேருந்து கேன்சல் பண்ணி பங்கார்பேட்டில் எடுக்கிறாங்களாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பங்கார்பேட்லேருந்து கேஜிஎஃப்க்கு வந்து போனால் டைம் வந்து போகிற நேரத்துக்கு வந்து அந்த வேறு ட்ரெயின் டிஸ்டர்ப் ஆகுமா. இதுக்கு முன்னாடி போயிருந்த ட்ரெயின்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகலைங்களா. ஏன்னா கேஜிஎஃப்பில் யாருமே கேட்குறதுக்கு ஆள் இல்லை. கேஜிஎஃப் மக்களுக்கு யாருமே அப்பா அம்மா இல்லை கேட்குறதுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா 12 கோச் பண்ணி ட்ரெயின்கெல்லாம் 16 கோச்லேருந்து 12 கோச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பமேளா காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு சோதனை மாதிரி இப்போ ட்ரெயின்கெல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. ஏன்னா கேஜிஎஃப் கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது இந்தியன் ரயில்வே பண்ணுறது ரொம்ப பெரிய குற்றம் தான். எல்லா ட்ரெயினும் புஷ்புல் தான், இன்ஜின் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் மார்கெட்டில் ட்ராக் வேலை இல்லை, பிரிட்ஜு கட்டுனுங்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் கோரமட்லேருந்து எடுக்கலாம், டபுள் ட்ராக் இருக்குது. இல்லைனா உருகிட்லேருந்து எடுக்கலாம், அட்லீஸ்ட் பெம்மாலேருந்து எடுக்கலாம், சாம்பியிலேருந்து எடுக்கலாம். மார்கெட்டில் வேலை ஆகுதுன்னா டோட்டல் ட்ரெயினை கேன்சல் பண்ணிடுறாங்க. மார்கெப்போ ட்ரெயின். ஏன்னா நம்ம ஊரில் கேட்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை, அப்பா அம்மா இல்லை, நம்மளுக்கு கேட்குறதுக்கான கரெக்டான ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லை. நம்மளோட டெய்லி ட்ராவல் வந்து வாழ்வாதாரமாக பெங்களூருக்கு ட்ரெயினை நம்பி தான் போகிறதாகுது. இந்த ட்ரெயினுங்களும் இந்த ரயில்வேக்காரங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப சோதிக்கிறாங்க. இந்த சோதனை வந்து எவ்வளோ நாளுக்குன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா பெங்களூரில் டபுள் ட்ராக் போடுறாங்க, 4 ட்ராக் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 12:40 எடுத்த ட்ரெயின் பங்கார்பேட்டில் அது ஒயிட் ஃபீல்டில் லாஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இப்போ ட்ரெயின் வந்து பெங்களூர் பங்கார்பேட்டுக்கு வரதான், பங்கார்பேட்டில் கேஜிஎஃப் வரது இல்லையா. நம்மளால் முடிஞ்ச சின்ன ஒரு தகவல் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னமும் நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க, பேசிக் ஃபோன் கூட யூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரியட்டும்.